ஆளுமை மிக அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் PMS தாவூத். இப்போதைக்கு இந்த யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தினுடைய இறுதி வடிவம் ரெடி ஆயிடுச்சு. போன 19/3/2021 PFRDA என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய அந்த எப்படி அதை நடைமுறைப்படுத்த போகிறதுக்கான இறுதி வடிவத்தை கொடுத்துட்டாங்க. அதில் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த தலைப்பு கொடுத்துருக்கோம் பாருங்கள், இது என்ன சரிங்கிறதையும் பார்த்துருவோம். அதாவது 24/8/2024 தான் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை ஆரம்பித்தாங்க. அப்போது பிரதமர் இருந்தாங்க, அதில் நம்முடைய கேபினட் செக்ரட்டரி அவங்களும் இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 25 வருஷம் வேலை பார்த்து ஒருத்தவங்க ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்க வாங்கின கடைசி கடைசி பேசிக் பேயில் 50% வந்து அவங்களுக்கு பென்ஷனாக இருக்கும். குறைஞ்சிதுன்னா எவ்வளோ கோடு குறையுதோ அவ்வளோ குறையும் பென்ஷன் குறையும். 10 வருஷத்துக்கு குறையாமல் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனால் தான் பென்ஷனு. மினிமம் பென்ஷன் 10,000. பென்ஷன் வாங்கிட்டு இருந்தோட இறந்து போனால் அவருடைய மனைவிக்கு மட்டும்தான் 60% ஃபேமிலி பென்ஷனு. அதுக்கப்புறம் வந்து மொத்த தொகை, அதாவது ஒவ்வொரு அரையாண்டுக்கும் அவருடைய பென்ஷன் ப்ளஸ் டிஏயில் 10% மொத்த தொகை. எத்தனை வருஷம் பார்த்தாரோ அத்தனை வருஷத்துக்கு. உதாரணமாக 30 வருஷம் வேலை பார்த்தாருன்னா அவர் ஒவ்வொரு மொத்தம் 60 அரையாண்டு இருக்கு இல்லையா, அப்போ 6 மாதம் சம்பளம் மொத்த தொகை. இது எல்லாமே பணிக்கொடைன்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த 25/1/2025 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்ட கெசட் நோட்டிஃபிகேஷனில் இந்த பென்ஷன் இருந்துச்சு, ஃபேமிலி பென்ஷன் இருந்துச்சு, மொத்த தொகை இருந்துச்சு, ஆனால் கிராஜுவிட்டி இல்லை. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதே போல் 19/3/2025 இப்போ அன்னைக்கு வெளியிட்ட PFRDனுடைய நோட்டிஃபிகேஷன்லேயும் கிராஜுவிட்டி இல்லை. போன 17ஆம் தேதி, அதாவது இந்த 19ஆம் தேதி வெளியிடறதுக்கு 2 நாளைக்கு முன்னே பார்லிமெண்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நமது மாண்புமிகு நிதியமைச்சர் பங்கே சௌத்ரி என்ன சொன்னாங்க, கிராஜுவிட்டி உண்டு. எப்படி அந்த நோட்டிஃபிகேஷனில் கிராஜுவிட்டி இல்லை, இவங்க சொன்னது கிராஜுவிட்டி உண்டுன்னு. என்ன சொன்னாங்க, என்பிஎஸ்னுடைய ஒரு ஃபார்ம் தான் யூபிஎஸ். ஆகையினால என்பிஎஸ்சில் இருக்கிறதுனால இதுலேயும் உண்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே தான் விஷயம் இருக்குது. அப்படி பார்த்தா இப்போ பழைய பென்ஷனுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மாதாந்திர பென்ஷன், பணிக்கொடை, பணியில் இருக்கும்போது இறந்து போனால் குடும்ப பென்ஷன், அவங்களுக்கு டெத்து கிராஜுவிட்டி, பணியில் இருக்கும்போது உடல் மூளை செயல்பாடு போயிடுச்சுன்னா டிசபிலிட்டி, அதாவது இல்லாமை இன்வேலிட் பென்ஷனு ப்ளஸ் பணிக்கொடை, பென்ஷன் ரிட்டையர் ஆன கம்யூட்டேஷன், ஓய்வுக்கு பின் இறந்து போனால் அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷனு, 10 வருடத்துக்குள்ளே வந்து அவர் சர்வீஸை விட்டு ரிட்டையர் ஆகிட்டான்னு சொன்னால் சர்வீஸ் கிராஜுவிட்டி ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி தான். இதில் என்பிஎஸ் ஆரம்பித்தது 2004. ஆரம்பித்த 5 வருஷத்துக்குள்ளே என்ன சார் அலுவலகம் கொடுத்தாங்கன்னா, என்பிஎஸ் ஊழியர் ஒருத்தர் சர்வீஸில் இருக்கும்போது இறந்து போயினாருன்னா அந்த குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் உண்டு, அதோடு இல்லாமல் கிராஜுவிட்டி உண்டு. அதே போல் சர்வீஸில் இருக்கும்போது செயல்பாடு இல்லாமல் முடங்கி போயிட்டாருன்னா அவருக்கு இன்வேலிட் பென்ஷன் உண்டு, கிராஜுவிட்டி உண்டுன்னாங்க. அதோடு என்ன சொன்னாங்க, 2016 ரிட்டையர் ஆனால் பணிக்கொடை உண்டுன்னு சொன்னாங்க. ஆக இந்த ஐட்டம், இந்த என்ன சொல்கிறது, பணிக்கொடை உண்டு, அப்புறம் வந்து டெத்தின் போது வந்து இறந்து போயிட்டா, பணியில் இருக்கும்போது இறந்து போயிட்டாக்கும் பென்ஷன் உண்டு, குடும்ப பென்ஷன் உண்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, அதே போல் உடல் முடங்கி போயிட்டாலும் பென்ஷன் உண்டு. இந்த ஐட்டங்கள்லாம் என்ன ஆகிப்போச்சு இருக்குது. பணிக்கொடைங்கிறது 2016 சொன்னாங்க. இதெல்லாம் என்பிஎஸ்சில் இருந்தது. அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சர் கிராஜுவிட்டி உண்டுங்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் என்பிஎஸ்சியில் உள்ள இந்த சர்வீஸில் இருக்கும்போது அவர் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த ஃபேமிலிக்கும் ஃபேமிலி பென்ஷன் உண்டு. அதே போல் உடல் முடங்கி போயிடுச்சுன்னா அவருக்கு இன்வேலிட் பென்ஷன் உண்டு. இந்த 2 நிகழ்வுலையும் கிராஜுவிட்டி உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அதை பற்றி அவங்க சொல்லலை. இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த தடவை. ஏன்னா PFRDனுடைய இதில் இப்போ நோட்டிஃபிகேஷன் இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன்லேயும் கிராஜுவிட்டியை பற்றி சொல்லலை. இந்த இப்போ சர்வீஸில் இருக்கும்போது இறந்து போனதை பற்றியும் சொல்லலை. அதனால் இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்பிஎஸ்சிலேருந்து யூபிஎஸ்சிக்கு போகிறதுக்கு முன்னே நீங்கள் நல்லா பரிசீலனை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கிடையில் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இது ஒரு ஐட்டம் கிராஜுவிட்டி வந்து அமைச்சர் சொல்லிட்டாங்க, அதனால் இனிமேல் மாற போகிறதில்ல. இந்த சர்வீஸ் இருக்கும்போது இறந்து போனால் 1 வருஷம் வேலை பார்த்து இறந்து போனாலும் அந்த ஃபேமிலிக்கு பென்ஷன் உண்டு, கிராஜுவிட்டி உண்டு. அதனால் அதை பார்த்துக்கணும். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, யூபிஎஸ்சியில் வந்து அந்த 20 இயர்ஸ் வேலை பார்த்தாக்கும் வந்து அவங்களுக்கு வந்து கடைசி சம்பளம் ஆவரேஜில் வந்து 50% பென்ஷனு, எவ்வளோ குறையுதோ அவ்வளவு. அதே போல் 10 வருஷத்துக்கு குறையாமல் இருந்தால் தான் பென்ஷனு. மினிமம் சர்வீஸ் வந்து 10 வருஷம்னு வச்சுங்க, அவருக்கு மிக குறைந்தபட்சம் 10,000 பென்ஷனு. இது எல்லாமே அந்த பென்ஷன் வாங்கிட்டு இறந்து போனாருன்னா அவருடைய பென்ஷனில் 60% ஃபேமிலி பென்ஷன்,
அதோடு இல்லாமல் ஒவ்வொரு 6 ஆண்டு சர்வீஸுக்கும் 10% அவருடைய சம்பளத்தில் 10% லம்சம் அமௌண்ட்டு மொத்த தொகை சொல்லியிருக்காங்க. இது இப்போ சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. கிராஜுவிட்டி மட்டும் சொல்லலை, அமைச்சர் சொன்னது தான். ஆகையினால அது அப்படி இருக்குது. இது யாருக்கு உண்டுன்னா, இன்னைக்கு தேதியில் சர்வீஸ் இருக்காங்களே அவங்களுக்கு உண்டு. அவங்க என்ன பண்ணணும், 1/4/2025 30/6/2025 ஆப்ஷன் கொடுத்துடணும். என்பிஎஸ்லேயே இருக்கிறீங்களா, யூபிஎஸ்சி வரீங்களான்னு. புதுசாக வேலைக்கு வர்றாங்க பாருங்கள், அவங்களும் என்ன பண்ணணும், வேலையில் சேர்ந்த 30 நாளையில் ஆப்ஷன் கொடுத்துடணும். அதே போல் ஏற்கனவே வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகி போனவங்களும், அந்த மாதிரி ரிட்டையர் ஆகி போய் இறந்து போனவங்களுடைய மனைவியரும் என்ன பண்ணணும், இதற்காக அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் இந்த லம்சம் அமௌண்ட்டு, இந்த கிராஜுவிட்டி, அப்புறம் என்ன சொல்கிறது, பென்ஷன் எல்லாம், ஃபேமிலி பென்ஷன் எல்லாம் உண்டு. அதே போல் அவங்க எவ்வளோ தொகை வாங்கியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அதை கழிச்சிக்கிட்டு கொடுப்பாங்க. மேற்கொண்டு கொடுக்க வேண்டியிருந்தால் அரியர்ஸை சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து டிஏ உண்டு. இந்த பென்ஷனுக்கு டிஏ உண்டு, இந்த ஃபேமிலி பென்ஷனுக்கு டிஏ உண்டு. இதுதான் இப்போதைய நோட்டிஃபிகேஷன். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இந்த யூபிஎஸ்சில் கிடைக்க போகிறது பென்ஷன் இல்லை, அது மட்டும் இல்லை, என்பிஎஸ்சில் தரப்படுவதும் பென்ஷன் இல்லை. என்பிஎஸ்சில் தரப்பட்டது வந்து அன்யூட்டி, இனி தரப்போகிறது அன்யூட்டி தான். அன்யூட்டின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு டெபாசிட் பண்ணிட்டு அதுலேருந்து மாதமோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கினா அதுக்கு பேர் அன்யூட்டி. அப்படி தான் செய்கிறாங்க. என்பிஎஸ்சியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தொகையும் கவர்மெண்ட் போட்ட தொகையும் சேர்த்து மொத்த தொகை எவ்வளவோ அதில் 60% கையில் ரொக்கமாக வாங்கிட்டு 40% அன்யூட்டி குட்டி வைப்பாங்க. அதுக்கு 7 விதமான பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. அது எது அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதன் பிரகாரம் கொடுத்துருவாங்க. ஸோ அது அன்யூட்டி என்பது பென்ஷன் அல்ல. இதுலேயும் வந்து பென்ஷன் அல்ல, அஷ்யூர்டு பே அவுட்டுங்கிறாங்க. அதாவது நிச்சயமான செலுத்துதல், உறுதியான செலுத்துதல்ங்கிறாங்க. ஆனால் உறுதியான செலுத்துதல்ங்கிறதே வந்து இந்த டெர்மினாலஜி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்டாஃபெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெர்மினாலஜியே நமக்கு சரியாக இல்லை, அது என்ன அஷ்யூர்டு பே அவுட்டு, அது வந்து அது மாதிரி சொன்னால் சரியாக வராதுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒரு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமே வந்து ஃபண்டு பேஸ்டு. அதாவது ஊழியரும் அரசும் 10% போடுதா, கவர்மெண்ட்டு தனியாக ஒரு 8.5% போடுது. அதை வச்சு தான் இந்த பென்ஷனுக்கு கூட குறைச்சதை சரி பண்ணுறாங்க. ஆக இந்த ஃபண்டு பேஸ்டு தான். இப்போ வந்து ஃபண்டுனுடைய அடிப்படையில் தான் இந்த பென்ஷன் கொடுக்க முடியும்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ அன்னை வரைக்கும் ஃபண்டு சந்தை பங்கு சந்தை ஏறுது இறங்குது, படுபாதாரத்துலலாம் இறங்கி போயிட்டு, அப்போ அதுலேயும் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி தானே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ஃபண்டு பேஸ்டுங்கிறது வந்து அசீவ்டு பே அவுட்டுக்கு துணையாக நிற்காது. அது ஒரு ஐட்டம். ரெண்டாவது அடுத்தாப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெஞ்சு மார்க்குங்கிறது தான். அந்த பெஞ்சு மார்க் அமௌண்ட் இருந்தால் தான் அந்த 50% பென்ஷன் அவங்க வந்து நிச்சயமாகும். அந்த பெஞ்சு மார்க் என்னங்கிறத நிச்சயிக்கிறது பிஎஃப்ஆர்டிஏ தான். அது எப்படி என்னங்கிறது இன்னும் வந்து தெளிவு இல்லாமல் ஊழியர்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்காங்க. இது அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விருப்ப ஓய்வுக்கு பழைய பென்ஷனில் 20 வருஷம் வேலை பார்த்தாலே உண்டு. இப்போ 25 வருஷம் வேலை பார்க்கணும். சரி, 25 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டால் நம்ம கிடைக்குமா பென்ஷன்னா கிடைக்காது. 20 வயசில் வேலைக்கு வந்து 25 வருஷம் வேலை பார்த்தா 45 வயசு தான். ஆனால் பென்ஷன் எப்போ கிடைக்கும், அவருக்கு எப்போ 60 வயசு ஆகுதோ அப்போ தான் பென்ஷன் கிடைக்கும். சரிதானா? இது ஒரு பெரிய ட்ராபேக். இதில் அப்புறம் என்னென்னு கேளுங்க, குறைந்தபட்ச குடும்ப பென்ஷன் 6000 ரூபா. இப்போதைக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் பிரகாரம் யூனியன் கவர்மெண்ட்டில் குறைஞ்சபட்ச பென்ஷன் 9000, குறைந்தபட்ச ஃபேமிலி பென்ஷன் 9000. ஆனால் இது என்ன போட்டிருக்கு, 60% தானே, 10,000ல் 60% தானே பென்ஷன். எனவே குறைந்தபட்ச பென்ஷனுங்கிறது அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷனுங்கிறது 6000 தான் கிடைக்கும். அது ஒன்று. அடுத்தாப்பில் இந்த வந்து பே கமிஷன் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட போகுது. 1/1/2024 வந்துட போகுது. அப்படிங்கிற போது இப்போ இன்னைக்கு தேதியில் 60,000 வாங்குறவர் 30,000 பென்ஷன் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். 25 வருஷம் வேலை பார்த்து இந்த இவரோட இதே இப்போ சம்பளம் வாங்குற ஒருத்தர் ஒரு மாதம் கழிச்சு, அதாவது 31/12/2025 இவர் ரிட்டையர் ஆகுறாரு, 60,000 வாங்கிட்டு. அதே ஆள் வந்து அதே சம்பளத்தோடு இவருடைய நண்பர் என்ன பண்ணுறாரு, ஜனவரி 2024 ரிட்டையர் ஆனார்னா அவருடைய சம்பளம் 1.86 மடங்கு அதிகமாகும். உதாரணமாக 60,000ங்கிறது 1,14,000 அதுன்னு வச்சுக்குவோம். அவருடைய பென்ஷன் 57,000 இருக்கும், இவருடைய பென்ஷன் 30,000 தான் இருக்கும். இந்த மாதிரி பென்ஷன் வந்து ஃப்யூச்சரில் அவருக்கு எங்கள் கூட வேலை பார்த்தாலும் அவருக்கு எனக்கும் ஒரே மாதிரியாக கொடுன்னு கேட்க முடியாதுங்கிறது இதில் ஒரு பெரிய ட்ராபேக். கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த ஃப்யூச்சரில் நாளைக்கு பென்ஷன் உயர்ந்தாலும் அல்லது ஏதாவது கவர்மெண்ட்டுடைய பாலிசி பிரகாரம் ஏதாவது உயர்த்தி கொடுத்தாலும் இப்போ இன்னைக்கு தேர்வுள்ளவங்க கேட்கக்கூடாதுங்கிறாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. மற்றபடி இந்த பென்ஷன் மட்டும் பாதிக்காது, குடும்ப பென்ஷனே அது பாதிக்கும். இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ஃபேமிலி பென்ஷனும் பாதிக்கும். அது இன்னைக்கு தேதியில் 6000 வாங்குறவர் கடைசி வரைக்கும் 6000 தான். இந்த டிஏ தான் அவருக்கு கூட வருமே தவிர பென்ஷன் வந்து உயராது.
இதெல்லாம் இதில் உள்ள கொஞ்சம் குறைகளாக பார்க்குறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸரை சேர்த்துக்கிட்டு கலந்துக்கிட்டு செய்யுங்க. இப்போ சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. புதுசாக வர்றவங்க 1 மாதத்துக்குள்ளே ஆப்ஷன் கொடுத்தா போதும், என்பிஎஸ்சில் கண்டினியூ பண்ணுறீங்களா அல்லது யூபிஎஸ்சிக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு. அதே போல் ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க என்ன பண்ணலாம், அவங்களும் ஆப்ஷன் கொடுக்கலாம். அவங்களும் என்ன பண்ணிக்கலாம், பென்ஷன் வாங்கிக்கலாம். அவங்க 60% ஏற்கனவே பணம் வாங்கியிருந்தாலும் கூட இப்போவும் பென்ஷன் வாங்கிடலாம். இனி இப்போ ரிட்டையர் ஆக போகிறவங்களும் 60% வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணலாம், பென்ஷன் வாங்கிக்கலாம். என்ன ஆகும், பென்ஷன் குறையும். இவங்களுடைய அங்கே அமௌண்ட், அந்த அமௌண்ட் அங்கே ஃபண்டில் இருக்குது பாருங்கள், அந்த பணம் குறைஞ்சி போனதுனால எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு தான் பணம் கிடைக்கும். அதை சரி பண்ணணும்னா கையிலேருந்து பணம் போட்டு அதை சரி பண்ணி நம்ம பென்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். அதே போல் ரிட்டையர் ஆகி இறந்து போனவங்களுடைய மனைவி இருக்காங்க பாருங்கள், அவங்களும் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்காக B1லேருந்து ஆரம்பித்து B6 வரைக்கும் 6 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதனுடைய என்ன முக்கியமான பாயிண்ட்டுன்னா, இந்த பெஞ்ச் மார்க்கு அந்த அஷ்யூர்டு பே அவுட் 2 இருக்கிறதுனால முதல்ல ஒரு என்பிஎஸ்ஸா யூபிஎஸ்ஸாங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நிதி ஆலோசகரை பார்த்து அதனுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணால் நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிடிஓ டிராயிங் ஆஃபீஸர் அலுவலக தலைவரை பார்த்து நம்ம ஆப்ஷன் கொடுத்தா நல்லது. அதான் இப்போதைக்கு இதான் இருக்குது முக்கியமான பாயிண்ட்டு. கிராஜுவிட்டி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கிராஜுவிட்டி உண்டுன்னு அமைச்சர் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சர்வீஸில் இருக்கும்போது இறந்து போனதுக்கு ஃபேமிலி பென்ஷன் உண்டா, அல்ல சர்வீஸில் இருக்கும்போது முடங்கி போனால் அவருக்கு பென்ஷன் உண்டா, அதுக்கு கிராஜுவிட்டி உண்டாங்கிறத பற்றி சொல்லலை. இது என்பிஎஸ்சினுடைய ஒரு ஃபார்ம்ங்கிறதுனால அதுவும் உண்டுன்னு தான் நம்ம இப்போதைக்கு நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எழுத்துப்பூர்வமாக எந்த உத்தரவாதமும் இல்லை. பார்ப்போம், இனி அடுத்தாப்பில் எதுவும் வருதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இறுதி வீடியோங்கிறது இதுதான். வேறு எதுவும் வந்தால் நம்ம அந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.